பாருங்கள். இப்போ இவ்வளோ வெயிலில் தண்ணியை வந்து ஒன்று ஈவினிங்காக கொடுங்க, இல்லைன்னா காலையில் கொடுங்க. தண்ணி அளவுக்கு அதிகமாக கட்டாதீங்க, காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இப்போ விவசாயி பாருங்கள், மேலே குருத்து பாருங்கள். இந்த கொய்யா செடியில் மேலே குருத்து நல்லா இருக்குது. ஆனால் அந்த வெயிலோட தாக்கம் தண்ணியை வந்து இந்த வெயிலில் கட்டுறதுனால அந்த ஹீட் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அந்த செடி பாருங்கள், கொய்யா செடி அடுத்த கீழ் இலை பாருங்கள் எல்லாம் காயுது, தெரியுதா? மேலே குருத்து நல்லா தான் தலையுது, ஆனால் அந்த குருத்துக்கு கீழே காயுது பாருங்கள். அப்போ இதை நீர் ஆவி போக்கு நடக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட மைக்ரோநியூட்ரியன் டிஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அப்போ டிஃபிஷியன்சி வர வர என்ன ஆகுனா அந்த இலை பூரா காயும், அப்புறம் அப்படியே மேலேருந்து கீழே காஞ்சிட்டே வந்து அப்புறம் இந்த செடியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான். தண்ணியை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுங்க. வெயில் அடிக்கிறது தண்ணியை அதிகமாக கட்டாதீங்க, வேறு பிரச்சனை அதிகமாக வரும்.